அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இறை ஊழியர்கள் பலர் இருக்கிறாங்க. அவர்களில் ரொம்ப முக்கியமானவராக இன்றைக்கு உங்களோட இறை ஊழியர் லூயி லேவே அவங்கள பற்றி நான் பேச போகிறேன். பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர், இந்தியாவில் வந்து பணி செஞ்சார். இங்கேயே பணி செஞ்சு இறந்தும் போனார். அவருடைய முதல் பணித்தளம் அங்கே என்னெல்லாம் நடந்தது, அங்கே என்னெல்லாம் கொடுமையும் சவால்களும் இருந்தது, அந்த சவால்களுக்கு மத்தியில் எப்படிங்க அவர் 22 வருஷம் பணி செஞ்சார், ஆண்டவர் பக்கத்தில் போனார், ஆண்டவர் பக்கத்தில் மக்களையும் இழுத்து வந்தாருங்கிற முக்கியமான தகவல்களை தான் இந்த காணொளியில் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த திருச்சபை சார்ந்த ஒரு முக்கியமான சிக்கலையும் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். காணொளியை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் இந்த அரிய தகவல்களை அறிந்து கொள்ள, இறை ஊழியர் லூயி லேவே வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவ உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். பிரான்ஸ் நாட்டில் 1884 வருஷம் பிறந்தவர் தான் லூயி லேவே. குடும்பத்தில் 10வது குழந்தை, கடைக்குட்டி, அவ்வளவு செல்லமா அவ்வளவு பாசமா வளர்ந்தவர். ஆனால் பாருங்க, 7 வயசு நடக்கும் பொழுது அப்பா தவறுகிறாரு. அதன் பிறகு அம்மாவுடைய அரவணைப்பு, அம்மாவுடைய ஆசீர்வாதம், வழிநடத்துதல் இதில் தான் வளர்றாரு. 10 வயசுல ஆண்டவர் தன்னை அழைக்கிறதா உணர்றாரு. இயேசு சபையில் சேர்றாரு. அங்கேயே 2 வருஷம் பயிற்சி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவில் வந்தோம் 12 ஆண்டுகள் பயிற்சி முடிச்சுட்டு இங்கேயே 1920 வருஷம் அருள் தந்தையா அருட்பொழிவும் செய்யப்படுறாரு. ஆனால் பாவங்க, எந்த ஒரு புதிய குருவுக்கும் கிடைக்கக்கூடாத ஒன்று அவருக்கு கிடைச்சிச்சு. என்னன்னா, சாமியாரான கையோட அவர் ஆண்டாவூரணிக்கு பங்கு தந்தையா போட்டாங்க. ஆண்டாவூரணியோட 4வது பங்கு தந்தை லூயி லேவே. ஏன் அவர் பாவம்னு நான் சொல்றேன்னா, அந்த ஊர் பல வகையில் பிரிஞ்சு கிடந்துச்சு. அவ்வளவு சிக்கல். இன்னைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, ஆண்டாவூரணியா அங்கே பெரும்பான்மையா ஒரே ஜாதிக்காரங்க தானப்பா இருக்கிறாங்க அப்படின்னு தோணலாம். இல்லை, நீங்க புதுசா ஊருக்குள்ள போறீங்களா, அப்படி சுத்தி வந்தீங்கன்னா அது ஒரே ஊர் மாதிரி தெரியலாம். அப்ப என்ன ஃபாதர், பணி செய்யறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் இல்லை. ஒரு ஊருணி இருக்கு. ஊருணிக்கு தெற்கு பக்கம் தெற்கு ஆண்டாவூரணி, வடக்கு பக்கம் வடக்கு ஆண்டாவூரணி. இவங்க எல்லாருமே ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் பகுதியிலிருந்து வந்து குடியேறினவங்க. அந்த ஊர் பல வகையில் பிரிஞ்சிருந்துன்னு சொன்னேன்ல, என்ன மாதிரியெல்லாம் பிரிஞ்சிருந்தது. தெற்கு ஆண்டாவூரணின்னு சொல்றேன்ல, தெற்கு ஆண்டாவூரணி ஊருணியோட வடக்கு எல்லை வரை அவங்களோட எல்லா இடமா இருந்தது. இந்த பகுதி முழுக்கவே அஞ்சுகோட்டை நாடு அப்படிங்கிற ஒரு நாடு, நாட்டாமே அது மணியக்காரர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ வடக்கு பகுதி எல்லாமே கப்பலூர் நாடு, அங்கே உள்ள நாட்டாம அங்கே உள்ள மணியக்காரர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒரு வட்டமா ஒரு ஊர் மாதிரி தான். ஆனா பாருங்க, தெற்கு பக்கம் வேற ஒருத்தருடைய கண்ட்ரோலு, வடக்கு பக்கம் வேற ஒருத்தருடைய கண்ட்ரோலு. இன்னும் கூட நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், கப்பலூர் நாட்டை சேர்ந்தவங்க ஒரு முக்கியமான தலைவர் அப்படி தெற்கூரை தாண்டி போற மாதிரி இருந்தா தெற்கூருக்கு உள்ளே போகாம சுத்தி தான் போவாங்களாம். அந்த அளவுக்கு பயமும் பிரச்சனையும் நடந்திருக்குது. இந்த ஊருணியை மையமா வச்சே இன்னொரு பிரச்சனையும் அங்கே இருந்தது. இந்த ஊருணி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு ஆதி காலத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சொன்னேன் நான், வடக்கு கரை வர தெற்கூருக்கு இருக்கு அப்படின்னும். ஆனால் பாருங்க, காலப்போக்கில் அந்த ஊருணையை மையமாக வச்சு நிறைய சண்டைகள், வழக்குகள், நீதிமன்றத்துக்கு போகிறது, காவல் நிலையத்துக்கு போகிறதுன்னு நிறைய பிரச்சனைகள். ஏதோ ஒரு சூழலில் கொடுக்கல் வாங்கல், பொன் கொடுத்து பெண் எடுக்கிற இந்த ஒரு சூழலில் வடக்கூரில் இருக்கிற ஒரு வீடு தெற்கூரில் இருக்கிறவருடைய பாத்தியதைக்கு ஒரு பொறுப்புக்கு வருது. அப்போ என்ன ஆயிடுது, தெற்கூரில் என்ன நடந்தாலும் வடக்கூருக்கு போய் தகவல் போய் சேர்ந்துடும். இங்கே நடக்கிற தகவல்களும் அங்கே போகையில் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகுது. சரிங்க, சமூக ரீதியாக ஒரு நிர்வாகம், சமூக நிர்வாகம் ஒரு நாட்டாம இப்படி தான் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக சேர்ந்து இருந்திருப்பாங்க தானே, அரசு நிர்வாகம் சேர்த்து வச்சிருக்கும் தானே நீங்கள் நினைக்கலாம். அதுவும் இல்லைங்க. இன்னைக்கு வர தெற்கு ஆண்டாவூரணி எஸ்பி பட்டணம் காவல் நிலைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. வடக்கு ஆண்டாவூரணி திருவாடானை காவல் நிலைய சரகத்துக்கு இருக்குது. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த ஊரில் கொஞ்சம் அந்த சாராயம் காய்ச்சிறது, பாக்கெட் சாராயம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு.
அப்ப என்ன நடக்கும்னா, ஊரணிக்கு தெற்கு பக்கம் வச்சு சாராயம் வித்துக்கிட்டே இருப்பாங்க. எஸ்பி பட்டணம் காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் வந்துட்டா அப்படியே ஊரணியை கடந்து வடக்கு பக்கம் போயிடுவாங்க. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருவேளை வடக்கு பக்கம் வித்துக்கிட்டு இருந்தா திருவாடானை காவலர்கள் வருவாங்க. அவங்க அங்கேருந்து புறப்பட்டு தெற்கு பக்கம் வந்துருவாங்க. அந்த காவலர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக முதல்ல சமூகம் ரீதியா பிரிஞ்சிருந்தாங்க. இரண்டாவது நம்ம பார்த்தோம், அரசாங்க ரீதியா அந்த நிர்வாகம் ரீதியாகவுமே அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. மூன்றாவது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு, ஆன்மீக ரீதியாகவும் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. அது என்ன ஃபாதர், ஆன்மீக ரீதியா பிரிஞ்சிருந்தாங்க? ஆண்டாவூரணி 1893 வருஷமே பங்கு ஆயிருச்சு. ஆனா அந்த வடக்கு ஆண்டாவூரணி சொல்றேன் பார்த்தீங்களா, அது நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாக போப்பாண்டவருடைய அந்த வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்தவளாக அப்படி இருந்துச்சு, அந்த நிர்வாகத்தில் இருந்தது. ஆனா தெக்கூருங்கிறது பத்திரவாதோ அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 36 வருஷம். தெக்கூரு மட்டும் இல்ல, ஓரியூர், கொக்கூரணி, இப்படி நிறைய ஊர், தமிழ்நாட்டில் ஒரு 14 முக்கியமான ஊர்கள் இப்படி எல்லாம் பிரிஞ்சு இருந்தது. சரி, ஏன் பிரிஞ்சு இருந்தது? அதுக்கு நம்ம தமிழ்நாட்டோட இந்த கத்தோலிக்க திருச்சபையோட வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதைத்தான் இங்கே சொல்ல போறேன் உங்களுக்கு. இது எவ்வளவு தூரம் பணியில பாதிச்சது லெவேல் சாமியார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். இந்தியாவை போர்ச்சுகீசியர்கள் ஆண்டுகிட்டு இருக்கையில் அவங்க வழியாகத்தான் நற்செய்தி முதல்ல அறிவிக்கப்பட்டது. கொஞ்ச நாள் ஆகுது, இயேசு சபையினர் வர்றாங்க. ராபர்ட் தே நோபிலி வழியா இயேசு சபையினர் வர்றாங்க. அவங்க நற்செய்தி அறிவிக்கிறாங்க. இயேசு சபையுடைய அவங்களுடைய மறைப்பணித்தளம் பல்வேறு பகுதிகளில் விரிவுபடுத்தப்படுது. நல்லா கவனிங்க, நிர்வாகம் யாரு? போர்ச்சுகீசியர்கள். ஆன்மீக நிர்வாகம் யாரு? இயேசு சபையினர் என்று வருகிறார்கள். ஆனா 1773 வருஷம் ஏதோ ஒரு காரணத்தினால கத்தோலிக்க திருச்சபை தலைமையானது இயேசு சபையை தடை செய்து விட்டது. தடை செஞ்சாச்சு. இயேசு சபை குருக்களெல்லாம் நாட்டை விட்டு வெளியில போயிருங்கன்னு சொல்லியாச்சு. இந்த தடை 43 வருஷம் நீடிச்சது. திரும்ப இயேசு சபையினருடைய தடை நீக்கப்பட்டு அவங்க இந்தியாவுக்கு திரும்ப பணி செய்ய வரும் பொழுது ஏறக்குறைய 65 வருஷம் இடைவெளி ஆயிருச்சு. இந்த 65 வருஷத்துல இயேசு சபையினர்லாம் போயிட்டாங்கல்ல, பணி செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்ப இருக்கிற பகுதிகளில் இருக்கிற கிறிஸ்தவங்களை பராமரிக்கிறதுக்கு புதுசா குருக்களை அனுப்புறதுக்கோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ போர்ச்சுகீசியராலையும் முடியல. ஏன்னா உலக அளவுல அவர்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இப்ப இப்படிப்பட்ட சூழல் என்ன பண்றது? ஒரு சில குருக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க கோவாவில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க. நல்ல விளைச்சல் இருக்கும் பொழுது இந்த நிர்வாக பகுதிகளுக்கெல்லாம் வந்து திருவிழா கொண்டாடி காணிக்கைகளை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. மீதி வருஷம் முழுக்க ஜபம் சொல்லி மக்களை பாதுகாக்கிறதுக்காக உபதேசிமாறு, கோயில் பிள்ளை அப்படின்னு போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ இந்த 65 வருஷம் கடந்துச்சுல்ல, இந்த 65 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு சபை தடையெல்லாம் நீங்கின பிறகு இயேசு சபை குருக்கள் வர்றாங்க, திரும்ப பங்கம் நிர்வாகம் பண்ண ஆரம்பிக்க தொடங்குறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, போர்ச்சுகீசியர் சொல்றாங்க, நீங்க வந்து போப்பாண்டவர் அனுப்புனவரை இருக்கட்டும், ஆனா இந்த பூமி எங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நாங்க தான் பேட்ரனேஜ், நாங்க தான் அதிகாரம். அந்த பேட்ரனேஜ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் பத்திரவாதம் அப்படிங்கிறது வருது. ஆக பூமி எங்களுடையது, சட்டை என்னுடையது, மாப்பிள்ளை அவர் அப்படிங்கிறது மாதிரி இந்த நிலம் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு உள்ளது, நீங்க சாமியார் தான், நீங்க போப்பாண்டவர் கண்ட்ரோலுக்கு உள்ளவங்க. இந்த சிக்கல் இப்படியே போய்கிட்டே இருக்குது. அதன் பிறகு போர்ச்சுகீசியருக்கும் திருத்தந்தைக்கு இடையில நிறைய கலந்துரையாடல் நடக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருது. ஆனாலும் கூட ஓரியூர், தெற்காண்டாவூரணி, கொக்கூரணி, தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற சில ஊர்கள் இப்படியெல்லாம் சேர்ந்து மயிலாப்பூரை மறைமாவட்டமாக வச்சு, மறைமாவட்டத்துக்கு நமக்கு மயிலாப்பூர், ஆனா வடக்காண்டாவூரணி திருச்சி மறைமாவட்டத்துக்கு கண்ட்ரோல். பாருங்களே, ஒரே ஊரு, வடக்கு பக்கம் போப்பாண்டோட நேரடி கண்ட்ரோல்ல திருச்சி மறைமாவட்டத்தை சேர்ந்தது, தெற்கூர் பத்திரவாதவை சேர்ந்தது, எங்கள் தெற்கூருக்கு மயிலாப்பூர் மறைமாவட்டமாக இருக்குது. ஆக இந்த காலகட்டத்தில் தான் லெவேல் சாமியார் பங்கு தந்தையாக ஆண்டாவூரணிக்கு வருகிறார். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதை சொன்னேன். சமூக ரீதியாகவும் அந்த ஊர் பிரிஞ்சிருக்குது, அரசாங்க நிர்வாக ரீதியாகவும் பிரிஞ்சிருக்குது, திருச்சபை ரீதியாகவும் பிரிஞ்சிருக்குது. நல்லா யோசித்து பாருங்க. அவர் 21வது வருஷம் 1921வது வருஷம் பங்கு தந்தையா வர்றாரு. 1929வது வருஷம் தான் தெற்காண்டாவூரணி, ஓரியூர் எல்லாம் ஆண்டாவூரணி பங்கோட முழுமையா சேருது.
ஆக இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் ஒரு சாமியாரான புதிய குரு பணி செய்ய வர்றார். இங்கிட்டு கால் வச்சாலும் சிக்கல், இங்கிட்டு கால் வச்சாலும் சிக்கல். அதுக்கு மத்தியில் அவர் பணி செய்யறது எவ்வளவு கொடுமையா, எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம குருக்கள் சொல்லுவாங்க, உங்க ஊர்ல எல்லாம் ஒரு வருஷம் கூட சாமியாரா இருக்க முடியாதியா, அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஆனா இவர் அந்த கஷ்டத்துக்கு மத்தியில தான் 22 ஆண்டுகள் பணி செய்தார். சரி, அடுத்த கஷ்டம் அவருக்கு என்னது? அடுத்த கஷ்டம் ஆண்டவனில் இருந்தது தண்ணீர் பிரச்சனை. அவரு தன்னுடைய அண்ணன் மகளுக்கு, அண்ணன் குடும்பத்துக்கு எழுதுற கடிதங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, 5 வருஷத்துக்கு மேல இங்க போதிய வெள்ளாமையே இல்லை, மழையே இல்லை அப்படின்னு எழுதுறாரு. அது மட்டும் இல்லை, கூட ஒரு வரி எழுதுறாரு, நம்ம ஊர்ல பிரான்ஸ்ல இருக்கிற கண்ணுக்குட்டிகள் எல்லாம் நல்லா கொழுத்து இருக்கிறதுக்கு நம்ம காய்ச்சி போடுவோமே அரிசி, அந்த அரிசி கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அந்த காலத்துல அரிசி வந்து ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு நமக்கு அரிசி ஈஸியா கிடைக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை. அரிசி கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு வேளை தான் உழ வச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அவ்வளவு அந்த வறுமையை அவர் பதிவு செய்கிறார். அதோடு கூட அவர் சொல்றாரு, குடிக்க தண்ணி இல்லாம 3லேருந்து 5 கிலோமீட்டர் வரை கூட நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்கன்னு சொன்னார். இதை எங்க அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. குடித நீருக்காக எவ்வளவு தூரம் ஊரா அவங்க போனாங்க அப்படிங்கிற கதையை எங்க அம்மா வழியாவுமே நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆக போதிய மழை இல்லாததுனால வெள்ளாமையும் இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லை, அப்படிப்பட்ட சூழல். அதனால தான் எப்பொழுதெல்லாம் மழை இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அப்ப லெவேல் சாமியார் என்ன பண்ணார் அப்படின்னா, போய் நெருஞ்சி முள்ளு மேல மண்டி போட்டு ஆண்டவரிடம் ஜெபித்து இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், சாதாரணமாக மண்டி போட்டாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும், நெருஞ்சி முள்ளுல. இன்னைக்கு நீங்க ஆண்டவனை போனீங்கன்னா ஒரு இடத்த சொல்றாங்க, இந்த இடம் லெவேல் சாமியார் மண்டி போட்டு நெருஞ்சி முள்ளுல மண்டி போட்டு ஜெபம் பண்ண இடம் சொல்லிட்டு. அங்க நெருஞ்சி முள்ள மண்டி போட்டு ஜெபம் பண்ணி அவர் மழையை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொடுத்து இருக்கிறார். அதனால தான் அவரை மழைச்சாமி அப்படின்னு சொல்றாங்க. சரி, நல்லா மழை பெய்யுது, விவசாயம் வருது. விவசாயம் ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? எலி தொல்லை இருக்கும், பூச்சி தொல்லை இருக்கும். இப்பதான் நிறைய பூச்சி மருந்து அடிக்க வேற பூச்சி மருந்து. ஆனா அப்ப வேற கொடுமை இல்லை. அப்ப மக்கள் வந்து அழும் பொழுது இவர் தீர்த்த மந்திரித்து கொடுத்து விட்டு இருக்கிறார். அதை விட அழகா ஒரு பனை ஓலையில ஜெபம் எழுதி கொடுத்து விட்டு இருக்கிறார். இங்க பாருங்களே, இதுதான் அந்த ஜெபம். அவருடைய கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஓ இயேசுவே, அன்பின் அரசே, உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன். பூச்சிகள் எல்லாம் பறந்தோடி போய் நல்ல விளைச்சல் கிடைத்ததை ஆண்டாவூரணி பங்கு மக்கள் மட்டுமல்ல, அவர் அதற்கு அடுத்து இருந்த பங்குகளிலுமே இதை சாட்சியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த பிரச்சனை அந்த ஊரில் என்ன இருந்தது? ஆண்டாவூரணி பங்கிலே காலரா பிரச்சனை. காலரா தொற்றினால் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஒரு இடத்திலே ஒரே மாதத்தில் காலரா தொற்றால் 9 பேர் இறந்தார்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, வேறொரு இடத்தில் சொல்லுகிறார், முன்பெல்லாம் ஏதோ ஒரு ஊரில் காலரா வரும், இப்பொழுது 10லிருந்து 15 ஊர்களுக்கு காலரா பரவி இருக்கிறது என்று சொல்கிறார். காலரா ஒரு தொற்று நோய். நாம் கொரோனா காலத்தில் வாழ்ந்தவர்கள், கொரோனா தொற்றினால் எத்தனை பேர் குடும்பத்தினரை தள்ளி வைத்தோம், குடும்பத்தினரோடு பேசாமல் ஒதுங்கி இருந்தோம். ஆனால் அருள் தந்தை லெவே அவர்கள் காலரா பாதித்த மக்களை தேடி தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். மருத்துவம் பார்த்திருக்கிறார், நோயில் பூசல் கொடுத்திருக்கிறார், அந்த மக்களுக்கு அருகில் அமர்ந்து திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார், அந்த ஆண் மக்களுக்கு நல்லதொரு ஈடேற்றத்தை கொடுத்திருக்கிறார். கடிதத்தில் ஒரு இடத்துல பதிவு செய்கிறார், ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி காலரா வந்தவங்களுக்கு போய் சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் காலரா. இந்த அம்மா போய் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. கடைசியா இந்த அம்மாவுக்கே காலரா வந்துருச்சு. ஃபாதர் கோயில திருப்பலி நிறைவேற்றி முடிஞ்சவன சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு காலரா வந்துருச்சுன்னு. ஃபாதர் உடனே போறாரு. போகும் பொழுதே அந்த அம்மாவுக்கு அப்படியே காலரா தெரியும் தானே, உங்களுக்கு வாந்தி பேதியா போறது தானே, உடம்புல ஒண்ணுமே இருக்காது. அவர் சொல்றாரு, சதையெல்லாம் அப்படியே சுருங்கி அப்படியே விரைக்க தொடங்கிருச்சு, ஒரு ஸ்பூன் கூட எங்களால மருந்து கொடுக்க முடியலன்னு சொல்றாரு. காலராவுடைய துயரம் எந்த அளவுக்குன்னு அவர் சொல்றாருன்னா, அப்படியே உடம்பு சுருங்கி சுருங்கி ஒரு சிலர் ஐயோ என்னை கோடாரி வச்சு வெட்டுறாங்களேன்னு கத்துவாங்களாம். அவ்வளவு கொடூரமான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அருள் தந்தை லூயி லேவே அவர்கள் ஒருபோதும் அதை நினைத்து அஞ்சி விலகவில்லை. அவர் அழகாக அந்த கடிதத்தில் ஒரு இடத்தில் சொல்கிறார், ஆண்டவர்
காலராவை கண்டு பயப்படாத அருளை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் வாசமும் பாருங்களேன். காலராவை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடும் பொழுது அதை பயப்படாத ஒரு அருளை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த சவால் அவர் பார்த்தார். அடுத்ததாக அவர் சந்தித்த மிக முக்கியமான சவால், அங்கே பிள்ளைகளுக்கு கல்வியறிவு இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டது. கல்வி என்பதே ஒரு இலக்கற்றதாக, அப்படி ஒன்று இருப்பதாகவே தெரியாத ஒரு சூழல். ஆக பிள்ளைகளுக்கு கல்வியறிவை ஊட்டுவதற்காக லூயி லெவே அவர்கள் ஆண்டாவூரனிலே ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குகிறார். அந்த பள்ளிக்கூடத்தின் பெயரே சிறுமலர். சிறுமலர் தெரேசா பிறந்த ஊரும் லூயி லெவே பிறந்த ஊரும் பக்கத்து ஊரும், ஒரு திருச்சிக்கு மதுரைக்கும் தூரம் என்று வச்சுக்கலாம். நான் 2 இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஆக அது மட்டும் இல்லை, சமகாலத்தில் 2 பேரும் வாழ்ந்தவங்க. குழந்தை தெரசா மேல அவ்வளவு பக்தி லூயி லெவேக்கு இருப்பதை அவருடைய கடிதங்களிலெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால தான் தெரசா பேருலையே அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்குறாரு. அது மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு, பிள்ளைங்க படிக்க வந்த உடனே எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குது. ஒரு நாகரிகம் அடைந்தவர்கள் போல் மாறிவிட்டார்கள் அப்படி இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. ஒரு நாகரிகம் அடைந்தவர்கள் போல் மாறிவிட்டார்கள், அவர்கள் இயேசுவை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் என்று எழுதுகிறார். அது மட்டும் இல்லைங்க, இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தவும் குறிப்பா பொம்பளை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க அவர் எழுதுறாரு. பிள்ளைங்க படிச்சு பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன பண்ண போகுதுன்னு பெற்றவங்க நினைக்கிறாங்க, அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறாரு. அப்ப பெண் பிள்ளைகள் தங்கி படிக்கிறதுக்கு ஒரு விடுதி வேணும். ஒரு கடிதத்தை எழுதுறாரு. புதுசா இப்பதான் சகோதரிகள், உள்நாட்டு சகோதரிகள் துறவர சபை தொடங்கி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் கேட்டு இருக்கிறேன், அவங்களும் சம்மதம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி அமலவை அருள் சகோதரிகள் ஆண்டாவூரனைக்கு வந்து அவர்கள் துறவு மடத்தை தொடங்கி பிள்ளைகள் தங்குவதற்கு போர்டிங் நடத்தி இன்றளவும் அவர்கள் ஆண்டாவூரணிகளை பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக லூயி லெவே அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், இறை அழைத்தலுக்காக அவர் பாடுபட்டது. இறை அழைத்தல் குறித்து தொடர்ந்து அவர் பேசியது. அவர் பதிவு செய்கிறார், ஆண்டாவூரணியிலிருந்து முதல் முறையாக ஒரு இளம் அருள் சகோதரி முதல் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறார். துறவர சபையில் சேர்ந்தவுடன் அவருக்கு சபையிலே ஒரு பெயர் கொடுத்தார்கள். அந்த பெயர் லூசியா ஏஞ்சலா. அதை வாசித்த பொழுது எங்கள் ஊர் வரலாறை பற்றி எனக்கே பெருமையாக இருந்தது. எங்கள் ஊரிலிருந்து வந்த முதல் அருள் சகோதரி, முதல் இறை அழைத்தலின் வித்து அருள் சகோதரி லூசியா ஏஞ்சலா. அதே போல அவர் எழுதுகிறார் வேறு இடத்திலே, ஒரு பையன் குருமடத்துக்கு போயிருக்கிறாரு, ஃபாதருக்கு படிக்க போயிருக்காப்புல, அவரால் முடியல, வெளியில வந்துட்டார். அவர் வெளியில வந்த தகவலை எப்படி போய் நான் அவங்க அப்பாட்ட சொல்லுவேன், எனக்கு மனசு அவ்வளவு வேதனையா இருக்கிறது என்று எழுதுகிற லூயி லெவே சொல்கிறார், இயேசு கெத்சமனே தோட்டத்தில் இரத்த வியர்த்த பொழுது அவர் எவ்வளவு வேதனை அனுபவித்தாரோ அப்படி ஒரு வேதனை அனுபவிக்கிறேன், எப்படி போய் உங்க அப்பாட்ட சொல்லுவேன். அவர் அதோடு மட்டும் முடிக்கலங்க, அந்த பையன் இறை அழைத்தல் இருந்து வெளியில போறதுக்கு யாரு காரணமோ அந்த பையனும் சரி, அதுக்கு காரணமா இருந்தவங்களும் சரி, அந்த தவறான பாதையிலிருந்து மீண்டு சரியான பாதைக்கு வந்து தங்களோட ஆன்மாவை காப்பாத்திக்கணுங்கிறாரு. அவர் சொல்ல வர விஷயம், அந்த பையனுக்கு அழைத்தல் வந்திருக்குது, ஒன்று அவனே தடுமாறி இருக்கணும், அல்லது தடுமாறுறதுக்கு யாரோ ஒருத்தர் காரணமாக இருந்திருக்கணும், அதனால தான் அந்த அழைத்தல் போயிருச்சு. ஆக அந்த தவறான நடவடிக்கை அது வழிநடத்துவதில் இருந்து அவங்க மீண்டு சரியான வழிக்கு வந்து தன்னுடைய ஆன்மாவை காப்பாற்றிக்கணுங்கிறாரு. உத்தரவாதோடைய நிர்வாகத்தில் இருக்கிற பொழுது தெற்கு ஆண்டாவூரணிகளை தனியாக கோவில் ஒன்று கட்டினார்கள். அது வியாகுல மாதா கோவில். ஆனால் காலப்போக்கிலே இப்பொழுது அது அடைக்கல மாதா கோவிலாக மாறிவிட்டது. நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது வியாகுல மாதா கோவில், இப்பொழுது அது அடைக்கல மாதா கோவிலாகவே மாறிவிட்டது. ஆக வடக்கூரிலே மிக்கில தூதர் கோவில், தெற்கூரிலே வியாகுல மாதா கோவில் என சொல்லி 2 கோவில்கள் இருந்தன. அந்த 2 கோவிலையும் ஒன்றாக்கி மக்களை ஒன்றாக்க வேண்டும் என்பதற்காக 3ஆவதாக ஒரு கோவிலை கட்டுவதற்கு ஒரு தந்தை முடிவு செய்திருந்தார். அவர் இடமெல்லாம் வாங்கி இருந்தார். அந்த இடத்திலே ஒரு புதிய கோவிலையும் இறை ஊழியர் லூயி லெவே கட்டி எழுப்பினார். அந்த கோவில் இரக்க நாயகி ஆலயம். அந்த இரக்க நாயகி ஆலயத்தின் உள்ளே இருக்கிற அன்னை மரியாள் சிறுவம் 7.5 அடி உயரம் உள்ளது. அது பிரான்ஸ் நாட்டிலே லூயி லெவே கொண்டு வந்தது. இவ்வளவு பணி செய்வதற்கு அவருக்கு பொருளாதார உதவி எங்கிருந்து கிடைத்தது? பெரிய பொருளாதார உதவியெல்லாம் அல்ல, சின்ன சின்ன உதவிகளை கூட அவர் எல்லா கடிதத்திலும் எழுதி ஏறக்குறை பிச்சை எடுப்பது போலதான் கேட்கிறார். அவருடைய கடிதங்களை வாசிக்கிற பொழுது எல்லா கடிதங்களிலுமே கோவிலுக்கு ஒரு ஹார்மோனியம் வேண்டும், அல்லது பிள்ளைகளை கொடுப்பதற்கு ஒரு படம் வேண்டும், அல்லது சுரூபம் வேண்டும் என சொல்லி நிறைய கேட்கிறார். தெரசம்மாவுக்கு ஒரு கோவில் கட்ட போகிறேன், இவ்வளவு கல் வந்துவிட்டது, இன்னும் இவ்வளவு தேவைப்படுகிறது, தொடர்ந்து கேட்கிறார்.
நம்ம ஊர்ல ஃபாதர் வந்து கோவிலுக்கு காசு கேட்டா இந்த காசுன்னு கேட்டுட்டே இருக்கிறாருன்னு சொல்லி பங்கு தந்தையை குறை பேசுகிறவர்களை பார்க்கிறோம். மறைக்கல்விக்காக கேட்டாலும் சரி, பங்கு பராமரிப்புக்காக கேட்டாலும் சரி, பங்கு தந்தையர்களை குறை சொல்லக்கூடியவர்கள் பலரும் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் பணி செய்து கொண்டு பிரான்சுக்கு எழுதிய அனைத்து கடிதத்திலும் அவர் அண்ணனுக்கும் அண்ணன் மகளுக்கும் சொல்கிறார், நீ அவர்களை போய் பார், அவர்கள் தருவார்கள், நீ அவர்களை போய் பார், அவர்கள் தருவார்கள், அந்த பணத்தை அல்லது அந்த பொருளை வாங்கி இன்னாரிடம் கொடு, இன்னார் வழியாக வந்து சேர்வன சொல்லி தொடர்ந்து உதவிகளை வாங்கி 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 தான் அவர் பணி செய்தார். ஒரு முறை ஒருவரிடம் உதவி கேட்பதற்கே நமக்கு எவ்வளவு தயக்கமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டுமாய் அவர் யாருக்காக உதவி கேட்டார்? அவர் உணவுப் பொருள் வாங்கியிருக்கிறார், மருத்துவ உதவிகள் வாங்கியிருக்கிறார், ஆன்மீக காரியங்களுக்கான வாங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உதவிகளையெல்லாம் கொண்டு ஆண்டாவூரணியில் இருக்கும் பொழுதே 7 பள்ளிக்கூடங்களை அவர் கட்டியிருக்கிறார். அந்த 7 பள்ளிகளிலே 5 பள்ளிகளுக்கு ஆங்கில அரசிடமிருந்து மானியமும் பெற அவர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வாங்கி கொடுத்திருக்கிறார். மீதமுள்ள 2 பள்ளிகளுக்கும் வெளிநாட்டு புரவலர்கள் நன்கொடையாளர்கள் மூலமாக பொருளுதவியை நாடி அதன் வழியாக புரவலர்கள் வழியாக, உறவினர்கள் வழியாக, செல்வந்தர்கள் வழியாக நிறைய வாங்கி வாங்கி கல்வி பணியையும் சமூக பணியையும் ஆன்மீக பணியையும் செய்து நமக்கான முன்மாதிரியாக, நமக்கான ஆசீர்வாதமாக வாழ்ந்தவர்தான் இறை ஊழியராக இன்று இருக்கிற லூயி லேவே அவர்கள். இந்த காலராவின் போதும் சரி அல்லது மற்ற நேரங்களிலும் சரி, அவர் அனைத்து மக்களுக்குமான பணியவே செய்திருக்கிறார். எனவேதான் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் லூயி லேவேயை தேடி வந்தார்கள், அவரை அங்கீகரித்தார்கள், அவரை வணங்கினார்கள். சிலர் கிறிஸ்தவர்களாகவும் மாறினார்கள். ஆண்டாவூரணியில் முதல் பங்கு தளத்தில் அவர் செய்த காரியங்கள் இன்னும் பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன. ஆனாலும் கூட அவர் சந்தித்த இந்த குறிப்பிட்ட சவாலையும் அதிலிருந்து அந்த ஊருக்காக ஆன்மீக வளர்ச்சிக்காக அவர் செய்த நற்பயன்களையும் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். வாழும் பொழுதும் சரி, இறந்த பிறகும் சரி, எண்ணற்ற புதுமைகளை எளிய மக்களுக்கு லூயி லேவே அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் திருச்சபையால் அங்கீகரிக்கக்கூடிய அளவிலே ஒரு பெரிய புதுமையை அவர் நிகழ்த்தி காட்டவும், அதன் வழியாக இறை ஊழியர் லூயி லேவே புனித லூயி லேவேயாக உயர்த்தப்பட நமக்காகவெல்லாம் அவர் தொடர்ந்து பரிந்துரைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர நாம் அவருக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலும் இனி வரும் நாளிலும் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க ஆண்டவர் தாமே உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. May God bless you.